யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே போய் அவரோடு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழிதான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான். அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் பரலோகத்திற்கு போக சான்ஸ் இல்லை. நம்மள நிறைய பேர் நினைக்கிறீங்க, நம்ம தான் ஆலயத்துக்கு ஒழுங்கா போறமே பரலோகத்துக்கு போயிடுவோம், போக மாட்டேன். பைபிள்லாம் ஒழுங்கா வாசிக்கிறேனே பரலோகத்துக்கு போயிடுவேன், போக மாட்டேன். காணிக்கையெல்லாம் ஒழுங்கா கொடுக்கறனே பரலோகத்துக்கு போயிடுவேன், போயிட மாட்டேன். பாடல்களை பாடுறனே பரலோகத்துக்கு போயிடுவனே, போக மாட்டேன். பாஸ்டரை ரொம்ப அன்பா பாத்துக்கிறமே எங்க குடும்பமா சேர்ந்து, அப்படிங்கறதால மாத்திரம் பரலோகத்துக்கு போக மாட்டேன். பரலோகத்துக்கு போக இருக்க ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவதுதான். அதாவது உன்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்கிற உண்மையை விசுவாசித்து உன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து அருளிச் செய்கிற புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமே பரலோகத்திற்கு போக முடியும். அதைத்தான் வேதத்துல புதிய பிறப்பு, மறுபடியும் பிறத்தல், மனம் திரும்புதல் என்றெல்லாம் பார்க்கிறோம். மனம் திரும்பாமல், அதாவது மனமாற்றத்தை பெறாமல், அதாவது பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதனாக புது வாழ்க்கையை ஆரம்பித்து சந்தர்ப்பம் ஒருவேளை உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நீ பரலோகத்திற்கு போவதற்கான சான்ஸ் இல்லை. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. இயேசு இதைத்தான் சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:3. நீ மறுபடியும் பிறவாவிட்டால், ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய வாழ்க்கையை நீ ஆரம்பிக்காவிட்டால், பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகாவிட்டால் பரலோகத்துக்கு போகும் சான்ஸ் இல்லை. சோ இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்த முக்கிய காரணம் என்னவென்றால், நீ பிறந்து விட்டாய், பாவியாகத்தான் பிறந்தாய். ஆனால் பாவியாகவே நீ இறந்தால் நரகத்துக்குத்தான் போவாய். அப்படி பாவியாகவே நீ சாகாமல் பரிசுத்தவானாய் மரிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை இயேசு நமக்கு அருளுகிறார். அவருக்குள்ளே வருகிறதுனால், அவர் அருளிச் செய்கிற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதனால், அவர் அருளுகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதனால், உனக்கு வர வேண்டிய சிக்ஷையை அவர் அகற்றி போட்டு விட்டதனால் இப்பொழுது நீ பரலோகத்திற்கு போகிற சான்ஸ் உண்டு. இப்படி மரிக்கும் போது நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நல்லா கவனிங்க, உனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தினார். உன்னுடைய ஸ்தானத்தில் தான் இயேசப்பா தம்முடைய உயிரையை தியாகம் செய்தார். எனவே அதை விசுவாசிக்கும் போது, அதை அங்கீகரித்துக் கொள்ளும் போது பாதாளத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பரலோகத்துக்கு தான் போவா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அதேபோல ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. தொடர்ந்து போறதுக்கு முன்னால ஒரு கேள்வி, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே. ஒருவேளை இன்று ராத்திரி நீ மரணத்தை சந்திப்பாய் என்றால் நீ எங்கே கண்ணை திறப்பாய்? ஒருவேளை இன்று நீ மரிப்பாய் என்றால் எங்கே போய் கண் திறப்பாய்? நம்பிக்கை இருக்கா? ஒருவேளை இன்று நான் மரித்து போனால் பரலோகத்தில் தான் கண் விழிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார். எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும், ஒருவேளை இன்று ராத்திரி நான் மரிப்பேன் என்றால் பரலோகத்துக்குத்தான் போவேன் என்ற நம்பிக்கையுள்ளவர்கள் மாத்திரம் கையெழுத்துங்க பார்க்கலாம். இன்று உங்கள 99% பேர் தைரியமா கை உயர்த்த முடியல. நாம கிறிஸ்தவங்க தானே, நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் தானே, ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறவங்க தானே. ஆனா ஏன் நமக்கு தைரியம் இல்லை நான் மரித்தால் பரலோகத்துக்கு போவேன் என்று? உன்னுடைய வயசு என்ன? 30, 40, 50, 60, 70, 80. நீ எப்ப பிறந்து அதை சொல்லிட்டு நீ பிறக்கல, எப்ப சாவியோ அதை சொல்லிட்டு இறப்பதற்கு. அப்போ எப்போ போவோன்னு தெரியாது, உனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. அப்போ அந்த தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற நாம தயாரா இருக்கணுமா இல்லையா? உயிரோடு இருக்கிற நாள்ல உண்மையா வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நிம்மதியா வாழணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அது எப்போ சாத்தியம்னா, இப்ப நான் சொன்னபடி இந்த பூமிக்கு வரும்போது நீ சொல்லிட்டு வரல, போகும்போது சொல்லிட்டு போறதுக்கு. எப்போ போவோமோ நமக்கு தெரியாததுனால ஒருவேளை இன்றிரவே நாம் போக வேண்டி வந்துவிட்டால்
அதற்கு ஏற்ற தயார் நிலையில் நீ இருப்பாய் என்றால் அதுதான் நல்லது. இன்று இதை கேட்கிற ஒருவருமே கூட நரகத்திற்கு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. கவனிக்கிறியா சகோதரனே, நண்பு சகோதரியே? கையை தூக்க முடியல உங்களால. அதை தேவன் கவனிக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு வந்தது உனக்காக. அவர் சிலுவையிலே மரித்தது உனக்காக. அவர் கிரியத்தை செலுத்தி விட்டார். நீ நரகத்திற்கு போக வேண்டிய அவசியம் 1% கூட இல்லை. அதற்கானவைகள் செலுத்தப்பட்டு விட்டது. இருந்தாலும் நான் நரகத்துல தான் போவேன்னு சொன்ன எப்படி? பரலோகத்துக்கெல்லாம் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி நீயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி? இதற்கு காரணம் என்ன? பாவம் உனக்குள்ள இருப்பதுதான். இன்னும் நீ பாவத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான். அந்த பாவம் தான் கை உயர்த்தாதபடி செய்கிறது. பரலோகத்துக்கு போவேன் என்ற நம்பிக்கை இல்லாதபடி செய்து விடுகிறது. எந்த பழக்கம் அல்லது எந்த பாவம் இன்று உன்னை கை உயர்த்த விடாமல் கட்டி போட்டதோ அதே பழக்கம், அதே பாவம் உன் 2 கை கால்களையும் கட்டி நரகத்திலே கொண்டு தள்ளிவிடும். எனவே கவனிங்க, உங்களை நரகத்துக்கு கொண்டு போற அந்த பாவத்தையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பீங்களா? அல்லது உன்னை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்கிற ஆண்டவராக இயேசுவின் கரங்களுக்குள் உன் கரத்தை கொடுப்பாயா? அது உன்னுடைய கரங்கள்ல தான் இருக்கு. இந்த வார்த்தையை கேட்கிறவங்கள யாருமே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நரகத்துக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் நீ நரகத்திற்கு போகாமல் இருக்க பரலோகத்திற்கு போவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தேவன் செய்து விட்டார், கிரயம் செலுத்தி விட்டார். ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தாரோடு கப்பல்ல போறார். மனைவி, 2-3 பிள்ளைங்க. இப்படி குடும்பமாக அந்த கப்பலில் பிரயாணிக்கிறார். ஒரு சிறிய அறையை அதில் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. ஏறக்குறைய 3 மாத பிரயாணம். அந்த 3 மாத பிரயாணத்தில் பிள்ளைகளுக்கு பாவம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும், மத்தியானம் லஞ்ச், இதெல்லாம் வேணும் இல்லையா? அதனால் அந்த 3 மாத கால பிரயாணத்துக்கு தேவையான அரிசி, வேற ரவை, அதே போல எண்ணெய், கோதுமை மாவு, தானியங்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு பாவம் சுமந்துக்கிட்டு அந்த கப்பலுக்கு வந்து சேர்ந்தார். ஸோ தினந்தோறும் அவரோட மனைவி, அவரோட பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, கோதுமை மாவு எடுத்து அதை பிணைய வேண்டியது, சப்பாத்தி செஞ்சு இருக்கிற பச்சடியில் சாப்பிட்றது, கொண்டு வந்த ஊறுகாயை வச்சு சாப்பாடு, சில நேரங்களில் ரவையை வச்சு உப்புமாவோ சேமியாவோ ஏதோ செஞ்சு சாப்பிடுறது. ஆனால் அதே கப்பலில் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த கப்பலில் பிரயாணம் என்ற அதிகபட்சமானோர் எப்போ பார்த்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்போதும் போய் கூட்டமாக தான் இருப்பாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அந்த இடம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நேரத்தில் போனால் நிறைய பேர் நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு ஐட்டம் மட்டும் இல்லை, இட்லி இருக்கும், பூரி இருக்கும், சப்பாத்தி இருக்கும், உப்புமா, பொங்கல், இப்படி விதவிதமான டிஃபன் இருக்கும். ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அதே போல மத்தியானம் எத்தனையோ விதமான மீன்கள் கிடைக்கும், மட்டன் கிடைக்கும், சிக்கன் இருக்கும், எக் இருக்கும், இப்படி விதவிதமான கரீஸ் இருக்கும். திரும்ப சாயங்காலம் 4 மணி ஆயிட்டா ஸ்நாக்ஸ், சமோசா, பக்கோடா, சிக்கன் படவா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நைட் டின்னர் டைமுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, விதவிதமான பிரியாணி. ஒரு நாள் இந்த நபர் அந்த கப்பல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கார், பிள்ளைகளோட அழைச்சி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட போனப்போ அந்த வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்து அப்படியே நின்றுடுச்சுங்க. இந்த வாசனை, பாவம் அந்த கரீஸில் வர வாசனையை பார்த்து அந்த குழந்தைங்க அந்த இடத்துட்டு நகர முடியல, அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஏன்னா பாவம் அந்த ரூமில் டெய்லி சப்பாத்தி, ஏதோ பச்சடி, அவ்வளோதானே, அல்லது அந்த ஊறுகாய் வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க பாவம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன், வெரைட்டி இதெல்லாத்தையும் பார்த்தோன்னா அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தந்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு பிள்ளைங்கள, பாவம் வாயில் எச்சில் ஊற அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே அந்த தந்தை அவங்கள அங்கே பார்க்க விடாமல் என்ன செஞ்சார்னா அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தப்பி தவறி கூட ரெஸ்டாரண்ட் கிட்ட பிள்ளைங்களை போக விடவே இல்லை. நான் ஒருவேளை அங்கே போனால், டாடி எங்களுக்கும் பிரியாணி வேணும் டாடி, டாடி எங்களுக்கும் அந்த சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுங்க டாடி, எங்களுக்கும் நல்லா டிஃபன் வேணும்னு கேட்டுருவாங்களோ, நம்ம கேட்டால் அதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இல்லையே. இப்படி இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு தெரியாமல் அந்த பிள்ளைங்க அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமாக வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்களை காணோம் தேடினா எங்க? இந்த தந்தை தேடிக்கிட்டு வந்தப்போ அந்த பிள்ளைங்க அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் போய் ஜன்னல் பக்கத்தில் எட்டி பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னா தந்தைக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஐயோ, என் பிள்ளைங்க விரும்புகிற சாப்பாட்டை என்னால் வாங்கி கொடுக்க முடியலையே.
அவங்க வயிற்றுக்கு கூட என்னால ஒழுங்கா தேவையானதை வாங்கி கொடுத்து முடியலையே. சீக்கிரம் அந்த கப்பல்ல விட்டு இறங்கிட்டா, இங்கிருந்து வெளியே போயிட்டா. ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்கு தேவையான ஆகாரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ இந்த கப்பல் கரையை போய் அடையும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு 1 வீக்ல போயிடுவாங்க. 3 மாசம் பிரயாணம் முடிஞ்சிடும். 1 வீக்ல கரை அடைஞ்சிருவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க, டாடி, கடந்த 3 மாசமா இந்த பச்சடி சட்னியை தவிர வேற எதுவுமே சாப்பிடல டாடி. ஒரு தடையாவது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போய் எங்களுக்கு அந்த பிரியாணி வாங்கி கொடுங்க டாடி, கொஞ்சம் சிக்கன் வாங்கி கொடுங்க டாடி அப்படின்னு அவர் காலை பிடிச்சி கஞ்சினாங்க. உடனே பிள்ளைகள் மீது இருந்த அன்புனால வேற வழியில் வாங்கடா போலாம் அப்படின்னு தன்னிடத்துல இருந்த பணம் எல்லாத்தையும், இருந்த சில்லறை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போறாரு. இருந்தாலும் பயம். என்ன பயம்? ஐயோ எவ்வளவு ஆகுமோ தெரியலையே, இந்த பணத்தை நம்மளால கொடுக்க முடியுமோ இல்லையோ அப்படிங்கிற பயத்தோடையே அங்க போனாரு. கையில பணத்தை வச்சிருக்காரு. அந்த கவுண்டர் கிட்ட போய், ஐயா, என் 3 குழந்தைங்களுக்கு 3 பிரியாணி வேணுயா, அதுக்கு எவ்வளவு பணம்னு சொல்லுங்க, வாங்கிக்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த கவுண்டர்ல இருந்தவர் சொன்னாரு, 3 பிரியாணி வேணும்னு நீங்க பணம் கொடுக்குறீங்கல்ல? ஆமாய்யா. இதுக்கு முன்னால எப்பவும் நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எதையும் சாப்பிடலையா? இல்லையா. அப்ப எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க? எங்க கொடுத்த அந்த ரூம் இருக்குல்ல, அங்க ஒரு சின்ன ஸ்டவ் வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். என்ன சார், 3 மாசமா ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க வரலையா? வந்தோம், ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க வச்சிருக்கிற இந்த கறி ஃபுட் இதெல்லாம் வாங்கறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லாதால இந்த பக்கமே நாங்க வரலங்க. அப்ப பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க சாப்பிட்டது இல்லையா? சரி, எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 5 பேருயா. நீங்க 5 பேரும் இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல, நைட்டு டின்னரும் சாப்பிடலையா? சாப்பிடலங்க. ஏன் சாப்பிடல? அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைங்க. எங்களுக்கு என்ன பைத்தியமா சார்? நீங்க பிரயாணத்துக்காக டிக்கெட் வாங்கும் போதே அந்த டிக்கெட்லயே பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னருக்கான பணம் எல்லாமே வாங்கப்பட்டாச்சு. அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவர் வாயடிச்சு போய் நின்னுட்டாரு. என்னது, நான் டிக்கெட் வாங்கினப்பவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு தேவையான பணமெல்லாம் கொடுத்தாச்சு. முழுமையா நீங்க கொடுத்துட்டீங்க ஐயா. அப்படின்னா நான் இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எது வேணாலும் சாப்பிடலாம். ஐயோ, நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அதை கேட்டு நான் அவ்வளவு ஷாக் ஆகி போனார் அந்த தந்தை. போய் ஒரு மூலையில் உட்காந்து கடந்த 3 மாசமா பிள்ளைங்க அப்பா பசிக்குதுன்னு சொல்றப்போ, ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது வாங்கித்தாங்கப்பான்னு சொன்னப்போ, ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு இந்த 3 மாசம் வயிறார ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காம போயிட்டேனே, அனாவசியமா அவங்க ஆசையெல்லாம் நிராசையாக்கி வயிற்ற காய போட்டுட்டேனே, ஒன்னும் இல்லாம எதையும் சாப்பிட விடாம பண்ணிட்டேனே நினைச்சு அந்த கவலையில கலங்கி அப்படியே கீழே விழுந்துட்டாருங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி அவர் குடும்பமா சாப்பிட வேண்டிய சாப்பாட்டுக்கு எல்லாமே பணம் கொடுக்கப்பட்டாச்சு. இது வரைக்கும் அவங்க யாருமே அப்படி சாப்பிடாம இருந்ததுக்கு காரணம் என்ன? உண்மை தெரியாததுதான். அந்த சகோதர சகோதரிகள் அவரை நினைச்சா நமக்கு பாவமா இருக்கா இல்லையா? ஒரு விஷயத்த சொல்றேன் கவனிங்க. அதை விட மோசமான நிலைமையில இந்த வார்த்தையை கேட்கிற 99% பேர் இருக்கீங்க. ஏன்னா பரலோகத்துக்கு போற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குன்னு கை வைத்த சொன்னப்போ நிறைய பேர் காமா இருந்துட்டீங்க. காரணம் என்ன? எங்களால போக முடியாதுங்க. ஏன் உங்களால போக முடியாது? நாங்க அவ்வளவு பரிசுத்தவான்கள் இல்லையே. நீ பரிசுத்தவான் அல்ல, நீ பரிசுத்தமுள்ள ஸ்திரீ அல்ல என்று தேவனுக்கு தெரிந்ததால் தான் நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் அவர் சிக்ஷையை சுமப்பதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார். உனக்கும் எனக்கும் வர வேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருளி செய்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். நீ தேவனுடைய குமாரன் என்று, குமாரத்தி என்று முத்திரிக்கப்படுவாய். உன்னுடைய பெயரும் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டு விடும். நீ நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, போக முடியாதுன்னு கையை காலை முடக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு வர வேண்டிய சிக்ஷை எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. உனக்கு வர வேண்டிய நரக சிக்ஷை உன்னை விட்டு அகற்றப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு உனக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கிரயத்தையும் செலுத்தி விட்டார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அதை விசுவாசித்தா போதும். என்ன இருக்குங்க பைபிள்ல? யார் தங்களுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் தானம் செய்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவார் அப்படின்னு பைபிள் இருக்காங்க. யார் தங்கள் உயிரையே தியாகம் பண்ணுகிறார்களோ சுவிசேஷத்திற்காக அவர்கள் தான் பரலோகத்திற்கு வருவார்கள் அப்படின்னு பைபிள் இருக்கா? இல்லையங்க. வேற என்ன இருக்கு? யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள்
ஆகும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அது அவ்வளவு சிம்பிள்ங்க. இப்போ அந்த கப்பல் அந்த விஷயத்தை சொல்லிட்டாரு. என்னங்க ஆள்னீங்க, சாப்பாட்டுக்கு ₹1 கொடுக்க தேவையில்லை, எல்லாம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதெல்லாத்தையும் தன்னுடைய ரூம்லயே செஞ்சுக்குவாரா அல்லது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுவாரா? யோசிச்சு பாருங்க. நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? என்ன செய்யறதுங்க, நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. இது வரைக்கும் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. அந்த ரூம்குள்ளேயே உட்காந்து ஏதோ சட்னி சப்பாத்தி தின்னுக்கிறோன்னு உன்ன மாதிரி பைத்தியக்காரன் யாரும் இல்லை. இதை ஒத்துக்கிறீங்க தானே? அதே மாதிரி தான் தேவன் தாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து விட்டார். உனக்கு வரவேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் அவர் தன் மீது சுமந்தார். உனக்கு வரவேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு விட்டார். இப்ப நீ பரலோகத்திற்கு போவாயா அப்படின்னு கேட்டா, எங்க பரலோகத்துக்கு போறது? என்ன மாதிரி ஒரு பாவி, துன்மார்க்கன், துஷ்டன் பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? இது வரைக்கும் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு, இனிமேலும் எப்படியோ போகுமோ தெரியல அப்படின்னா அது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமான பதிலா இருக்கும். சகோதரனே சகோதரியே, கவனிக்கிறீங்களா? எவ்வளோ பைத்தியக்காரங்க நாம. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்னது? இல்லை. கிறிஸ்துவுக்குட்பட்டிருந்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. இவ்வளோ சுலபமா, இவ்வளோ சிம்பிளா உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்கு ஒரு அற்புதமான வழியை காண்பிக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் வழி, என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு போகிற சான்ஸ் இல்லை. ஆக்சுவலா நாம் செய்த நம்முடைய பாவங்களினாலே பயங்கரமான சிக்ஷையை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அது என்ன சிக்ஷை? நரகம். இங்கிருந்து ஒரு தடவை நீ நரகத்துக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டேன்னா அந்த நரகத்திற்கு உள்ள போற வழி மட்டும்தான் இருக்கு. அங்கிருந்து வெளியே வருவதற்கான வழி இல்லை. ஒன்ஸ் அந்த நரகத்துக்குள்ள நீ நுழைஞ்சிட்டேன்னா வெளியே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, ஒருவரால் உன்னை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, லஞ்சம் வழியே இல்லை. எப்பேற்பட்டவனாலும் உன்னை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரதற்கு சான்ஸே இல்லை. அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னான் தெரியும்ல? ஆபிரகாமினுடைய வலது பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற லாசருவை பார்க்கிறான், ஆபிரகாமையும் பார்க்கிறான். தந்தையாகிய ஆபிரகாமே, கொஞ்சம் அந்த லாசருவை அனுப்பி தன்னுடைய சுண்டு விரலால் ஒரு சொட்டு நீரையாவது என் நாக்கில், ஒரு சொட்டு நீர், ஒரு சொட்டே சொட்டு என் நாவின் மீது ஊத்த சொல்லுங்கய்யா. இங்க நான் மகா வேதனை அனுபவிக்கிறேன். அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லுவான்? அங்க இருக்கவங்க இங்க வர முடியாதுயா, இங்க இருக்கிறவங்க அங்க வர்றதுக்கு முடியாது. அப்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட உனக்கு கிடைப்பதற்கான சான்ஸ் இல்லை. லூக்கா 16:26. அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை, அதாவது லாசருவை, என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். இந்த பூமியில இருக்கும்போது ஜெபிக்கல, நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஜெபிக்கிறான். ஐயா ஐயா, விரல் நுனியில் ஒரே ஒரு சொட்டு தண்ணியா ஜெபம். 2வது, என் குடும்பத்தார் யாரும் இங்க வரக்கூடாதுயா, என் சகோதரர் யாரும் இங்க வந்துடக்கூடாதுயா, அந்த லாசருவை கொஞ்சம் அனுப்புங்கய்யா, எங்க ஊருக்கு கொஞ்சம் அனுப்புங்கய்யா, அங்க போய் சாட்சி சொல்லட்டும், நரகம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமே, அவர் தான் பாக்குறாரு. என் வேதனையை நான் அனுபவிக்கிற இந்த நரக வேதனையை காண்கிறான் அல்லவா? எனவே அவன் போய் சாட்சி சொன்னால் என் சகோதரர் கேட்பார்கள், கேட்டு மனம் திரும்புவார்கள், நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். தயவு செய்து அந்த லாசருவை அனுப்புங்க, எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க, எங்க ஊருக்கு கொஞ்சம் அனுப்புங்க. நரகம் உண்டு என்று, இது பயங்கர வேதனைக்குரிய இடம் என்று என் சகோதரருக்கு சொல்லும்படி தயவு செஞ்சு அனுப்பி வைங்க. நரகத்தில் இருக்கிறவன் மன்றாடுறான், என்னன்னு, ஐயா தயவு செஞ்சு எங்க ஊருக்கு, எங்க வீட்டுக்கு யாராவது அனுப்புங்க. நரகத்திற்கு போன உங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவளை ஆசைப்படலாம், பயங்கர வேதனையோடு இருக்கலாம், அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஐயா எங்களை சேர்ந்தவங்க யாரும் இங்க வரக்கூடாது. தேவனும் சொல்லுகிறார், நீ நரகத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். கப்பல், ஐயா நீங்க பட்னி எடுக்க வேண்டியதில்லை, உங்க பிள்ளைங்க பட்னி இருக்க வேண்டியதில்லை, ஆல்ரெடி உங்களுக்கான எல்லாம் கொடுத்தாச்சு.
அந்த வார்த்தையை கேட்ட அந்த ஏழை தகப்பன் எவ்வளவு துடிச்சிருப்பான். ஐயோ, இந்த விஷயம் எனக்கு முன்னால தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சகோதர சகோதரிகளை கவனிங்க, இந்த விஷயம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எந்த விஷயம்? வயிறார சாப்பிடுற விஷயம். ஆனால் இப்பொழுது அதை காட்டிலும் பெரிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீ மரித்த பிறகு நித்திய காலமாய் நரக வேதனையில் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் என் ஆண்டவர், அதாவது உன்னை உயிருக்குயிராய் நேசித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக கிரயத்தை ஆல்ரெடி செலுத்திவிட்டார். ஒருவர் கூட நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ரட்சிப்பின்றி மரித்து போன தந்தை சொல்றாரு, ஐயோ நீங்க யாரும் வந்துடாதீங்க, மகளே நீங்க வந்துடாத, இந்த வேதனை என்னால தாங்க முடியல, தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ரட்சிக்கப்படாத கணவனோ ரட்சிக்கப்படாத மனைவியோ இறந்த பிறகு சொல்லுகிறார்கள், ஐயோ நீங்க இங்க வந்துடாதீங்க, தயவுசெய்து நீங்க வந்துடாதீங்க, இது ரொம்ப பயங்கரமான இடம். அக்கினி அவிவதில்லை, புழுக்கள் சாவதில்லை, ஒருவருடைய அழுகை நிற்கவில்லை, இது பயங்கரமான இடம். எல்லோரும் பற்களை கடித்தபடி அலறி கூக்குரலிட்டு நரகம் முழுவதும் பயங்கரமான சூழ்நிலையால் நிறைந்திருக்கிறது. இது கோரமான ஒரு இடம், அந்தகாரமான இடம். உங்க வீட்டுல நீங்க நல்லா ஃபேனு கடியிலையோ அல்லது ஏசிலையோ உட்கார்ந்துருக்கப்போ திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா, உதவாக்கிறேன் கரண்ட் எடுத்து போடுறாங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அவங்கள அப்படி திட்டுறமே. ஏன் 5 நிமிஷம் அந்த ஃபேன் சுத்தலைன்னா உயிரோடு இருக்க முடியாதா? அந்த 5 நிமிஷம் ஏசி ஆஃப் ஆயிட்டாலே நம்மளால தாங்க முடியல. 5 நிமிஷம் கரண்ட் போயிட்டா வீட்டுக்குள்ள ஃபுல்லா அப்படி இருட்டாயிடுச்சுன்னா உயிரோடு இருக்க முடியல. அப்ப அந்த நரகத்தில் உன்னால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அங்க கரண்ட் இல்ல, தண்ணீர் இல்ல, ஆகாரம் இல்ல, நிம்மதி இல்ல, கடுமையான இருள், அழுகையும் பற்கடிப்பும் தான் அங்க. எப்படி இருக்க முடியும்? எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அது பயங்கரமான இடம். எனவேதான் அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், தயவு செஞ்சு யாரும் இங்க வந்துடாதீங்க. உன்னை நேசிக்கிற உன் உறவுக்காரங்க யாராவது ஒருவேளை நரகத்துக்கு போயிருந்தா அவங்க சொல்றாங்க, தயவு செஞ்சு நீங்க யாரும் இங்க வந்துடாதீங்க. உன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிற இயேசு சொல்லுகிறார், தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாத. ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் சொல்லுகிறான், நீ என்னோடு கூட வா அப்படின்னு. அந்த ஒருவன் யார்? சாத்தான். நரகத்தை எனக்காகத்தான் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். என் பேச்சை கேட்கிறவர்களுக்காக உருவாக்கப்பட்ட நரகம். நீங்களும் என்னோடு கூட கட்டாயம் வர வேண்டும் என்று சாத்தான் வற்புறுத்துகிறான். இப்ப நம்ம யார் பேச்சை கேட்கணும்? நரகத்திற்கு அழைத்து போக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காத்திருக்கிற சாத்தானின் பேச்சை கேட்டு அவன் சொன்னபடி செய்து, அவன் சொல்ற இடத்துக்கு போய் அவன் சொல்றதை சாப்பிட்டு அவன் குடிக்க சொல்றதை குடிச்சு அவன் சொல்ற ஆட்களோடு படுத்து அக்கறமான அருவருப்பான காரியங்கள் எல்லாம் செஞ்சு கடைசியில் அவன் சொன்னபடியெல்லாம் செய்து அவன் இழுத்துக்கொண்டு போகிற அந்த பாதாளத்துக்கு போவாயோ, அல்லது உன்னை உயிருக்குயிராய் நேசித்து தம்முடைய உயிரையே உனக்காக தியாகம் செய்து நீ செய்த பாவங்களுக்காக உனக்கு வர வேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் தம்மீது சுமந்து கொண்டு உன்னைய சிக்ஷையிலிருந்து அகற்றி உன்னை மீட்க விரும்புகிற ஆண்டவருடைய பேச்சை கேட்டு ஆண்டவருக்குள் வருவாயோ, இதெல்லாம் உன்னுடைய கரங்கள்ல தான் இருக்கு. சகோதரனே சகோதரியை முடிக்கிறேன். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் காரியத்தின் முடிவு நல்லது. ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும் அவனுடைய மரண நாள் நல்லது. ஆனால் எப்படி மரிக்கப் போகிறாய்? பாவியாகவே மரித்து பாதாளத்துக்கு போக போகிறாயா, அல்லது இந்த நாளிலே உன்னை நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் அருளுகிற புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய மனிதனாய் புதிய வாழ்க்கை என்று ஆரம்பித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் பொழுதுதான் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவர்கள் ஒழிந்து எல்லாம் புதிதாகிறது. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ செய்தவர்கள் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் உன்னை மன்னிக்க தேவன் தயாராக இருக்கிறார். ஆனால் கேட்க வேண்டியது நீதானே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவான். இன்று நம்மள யாரா இருந்தாலும் சரி, நீ செய்த பாவங்களினாலே நாம் செய்த பாவ காரியங்களினாலே ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே எனக்குள் எந்த நற்குணமும் இல்லை, பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன பாவங்களை என்னென்ன தப்பான காரியங்களை செய்திருக்கிறேனோ, கால கண் விழிக்கிறதிலிருந்து தூங்க போற வரைக்கும் நினைக்கிறதெல்லாம் பாவம்தான், சிந்தையெல்லாம் பாவம், பார்க்கிறதெல்லாம் பாவம், செய்வதெல்லாம் பாவம், நான் பெரும் பாவியப்பா. ஆனால் என்னை உயிருக்குயிரா நேசித்தீரே, பாவையாகிய என்னை பரலோகத்திற்கு வரவழைக்கத்தான் உன் உயிரையே தியாகம் பண்ணினீரே. எனவே உம்முடைய அன்பை, நீர் செய்த தியாகத்தை முழு மனதோடு நம்புகிறேன் அப்பா. என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்க்கையை அருளிச்சேங்க ராஜா என்று விண்ணப்பம் பண்ணினால் தேவன் இந்த நிமிடமே ஒரு புது வாழ்க்கை உனக்கு தேவன் அருளி செய்வார். இந்த வேளையிலேயே நீ செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து உன்னை தம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் ஏற்றுக்கொள்ளுவார்.
பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் விண்ணப்பம் பண்ணுகிற, மனம் திரும்ப விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உயிருக்கு உயிராய் நேசித்து உயிரையே தியாகம் செய்தீர், கிரயத்தை செலுத்திவிட்டீர். எங்களுக்கு வர வேண்டிய சிக்ஷையை நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்கள் ஸ்தானத்தில் மறித்து எங்கள் சிக்ஷையை அகற்றி போட்டு விட்டீர். ஒரு புதிய வாழ்க்கையை அருளிச் செய்வதற்கு, பாவிகளாக இல்லாமல் பரிசுத்தவான்களாய் இந்த உலக யாத்திரையை நாங்கள் முடிப்பதற்கு, பரலோகத்திற்கு வருவதற்கு நீர் செய்ய வேண்டியதெல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். எவ்வளவு அற்புதமான தேவன் நீர்! இவ்வளவு மகத்துவம் உள்ள ரட்சிப்பை இலவசமாய் ஆண்டவரை நீர் எங்களுக்கு அருளிச் செய்கிற போது அதை வேண்டாம் என்பது, அதை புறக்கணித்து தள்ளுவது எவ்வளவு பயங்கரமானது! இவ்வளவு அற்புதமான ரட்சிப்பை அலட்சியம் செய்தால் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவரே, இந்த கேள்விகளுக்கான பதில் எங்களிடத்தில் இல்லையே. இதே வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நம் மன்னிங்கன்னு கேட்கிறாங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிங்க என்று மன்றாடுகிறார்கள். மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக எங்களுக்கு வர வேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் அகற்றி நித்திய ஜீவனுக்கு வாரிசுகளாய் எங்களை மாற்றுங்க ராஜா. ஜீவ புத்தகத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் இருக்கும்படி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில ஒரு புதிய இருதயத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய துவக்கத்தை அருளிச் செய்யுங்க ராஜா. காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது. ஜனன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லது. ஆண்டவரே, எங்கள் மரணம் எங்களுக்கு நன்மையை தர வேண்டும், தீமையை அல்ல. பரலோகத்துக்கு சேர்க்க வேண்டும், நரகத்திற்கு அல்ல. இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தங்கள் உயிருள்ள மட்டும் உமக்கு சாட்சிகளாய் வாழ்கிற மகா கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று, பரலோகவாசிகளாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.